கோவையைச் சேர்ந்த துரைசாமி ஐயா அவர்கள் திருமண பொருத்தத்திலிருந்து பல அரிய தகவல்களை நமக்காக கொடுக்க வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று அடுத்து ஐயா அவர்களின் ஜோதிட கருத்துக்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 25 வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ண சில தகவல்களை இந்த கருத்தரங்கத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வந்திருக்கேன். எல்லாரும் நிறைய விதத்தில் சொல்கிறாங்க. நான் எனத்தை பெருசாக சொல்லிட போகிறேன். அப்படின்னா இந்த கலியுக காலத்தில் அதிகமாக எல்லோரும் எதிர்பார்க்கறது திருமண காலமே. அதனால் அந்த திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு துல்லியமாக நிறைய பேர் சொல்ல முடியல அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சரியாக மற்றவங்க சொல்கிறது சரி வரல. ஆனால் நானே என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதில் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன். எப்போ திருமணம் நடக்கும், ஏன் ஒருத்தருக்கு திருமணமே நடக்காமல் போகுது, ஒருத்தருக்கு ஏன் திருமணம் லேட்டாக நடக்குது, அதே போல் திருமணத்துக்கு பின்னாடி குழந்தை லேட்டாக போகுது, இப்படிங்கிற விஷயமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தனிப்பட்ட முறையில் புதிய கோணத்தில் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, புதிய கோணத்தில் அப்படிங்கிற மாதிரி நான் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். இதை பல மேடைகளில் பேசி பலர் என்னை பாராட்டினாங்க. நிறைய பேர் என்கிட்ட படிக்கிறதுக்கும் வராங்க. சந்தோஷமான விஷயந்தான். இருந்தாலும் இதில் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு சில ஜோதிடர்கள் என்னுடைய காணொலியை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் திருமணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் வேறு எந்த சப்ஜெக்டும் இவருக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் முழுமையாக பார்க்கணும். அந்த சொல்லும்போது திருமண அதாவது எப்போ நடக்குன்னு மட்டும் நான் சொல்லலை. ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே துருவ கணிதம் இல்லாமையே அந்த ஜாதகருடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர், அப்பா கூட பிறந்தது எத்தனை, அம்மா கூட பிறந்தது எத்தனை, வரப்போகிற வரன் கூட எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, அதாவது வரப்போகிற கணவன் கூட எத்தனை பேர், இல்லை மனைவி கூட எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, அதே மாதிரி வரப்போகிறவங்க படிச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா, அதே போல் ஜாதகர் படிச்சிருப்பாரா, அவருக்கு சொந்த வீடு இருக்குமா, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக தான் திருமண காலம் எப்போ நடக்குதுன்னு சொல்கிறேன். அதனால் ஒரு காணொளி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். எடுத்ததுமே திருமண காலத்தை மட்டுமே இவர் பேசுவார் அப்படின்ட்டு போகாதீங்க. அதை 12 கட்டத்தையும் வச்சு நம்மளால் பலன் சொல்ல முடியும். பலன் சொல்லக்கூடியவங்கள் தான் ஜோதிடர்கள். இதில் என்னங்கிற, இப்போ ஒரு சிலர் ஜோதிடர்கள் ஒரு சில புஸ்தகத்தை படிச்சுட்டு நான் ஜோதிடர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வர்றாங்க. நானும் ஜோதிடர் ஒரு படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி நானும் ரவுடிங்கிற மாதிரி நானும் ஜோதிடர் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கதை மூலிமா ஒரு ஜோக்கா சொன்னதான் தெரியும். டைம் பாஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆரம்பத்துலேயும் நமக்கு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு கருத்தை சொல்லிடுறேன். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி எச்சலை இலை நிறைய போட்டிருந்தாங்க. அந்த எச்சலை இலை சேகரித்து அதில் இருக்கிறதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொட்டிகிட்டு இருந்தார். அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு விவரமான ஒருத்தர் பக்கத்தில் போனார். போய் ஐயா என்னையா பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னார். இல்லைங்க, நான் ஜோதிடம் படிக்க போன ஆசிரியர் சொன்னாருங்க, பரிகாரத்தை பற்றி நான் சொல்லித்தரேன் அப்படின்னாருங்க. அவர் பரிகாரம் சொல்லித்தரக்கு 5000 10,000 கொடுத்தா தான் உனக்கு அந்த பாடம் சொல்லி தருவாங்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஜோதிடம் படித்தேன். அவர் என்ன பண்ணுறாரு, கையில் புஸ்தகத்தை வச்சுட்டு புஸ்தகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு தான் அந்த பாடம் எடுக்கிறாரு. அதனால் நம்ம ஒரு 50 ரூபா 100 ரூபா தானே அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை கொடுத்து அந்த புஸ்தகத்தை நம்மளே வாங்கி அந்த பரிகாரத்தை படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு புஸ்தகத்தை வாங்கியிருந்தேங்க. அந்த புஸ்தகத்தில் பரிகாரத்துக்குன்னு இந்த மாதிரி போட்டிருந்தது. அதனால தான் அந்த எச்சலையை எடுத்து சேகரிச்சிருக்கிறேன். அதை முழுசாக சொல்லி அது நமக்கு புரியல அப்படின்னு. அதாவது எச்சில் பட்டதை சாத்து அப்படின்னு போட்டிருந்ததுங்க. எச்சில் பட்டதுன்னா இது தானே அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துலலாம் கவிதையும் செயலுமா தான் எழுதி வச்சாங்க. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு புரியறதில்ல. அடே, எச்சில் பட்டதை சாத்துனா அது அர்த்தம் இல்லைடா. இந்த பசுமாட்டுக்கிட்ட பால் கறக்க போகும்போது முதல்ல கண்ணுக்குட்டியை விடுவாங்க. கண்ணுக்குட்டி பால் குடித்த பின்னாடி தான் பால் சுரக்க ஆரம்பிக்கும். அப்புறம் தான் பால் கறப்பாங்க. அப்போ அது எச்சில் பட்ட பால் தானே, கண்ணுக்குட்டிக்கு குடித்ததுனால எச்சில் பட்ட பால் தானே. அதனால தான் எச்சில் பட்டதை சாத்துனா பாலை சாத்துடா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா. அப்படிங்களா? அப்படின்னா இன்னொரு அர்த்தத்துக்கு 3 இது சொன்னாங்க. இது ஒன்று சொல்லிட்டேங்க. இன்னொன்று சொல்லுங்கள். இந்த வாந்தி பண்ணியதை சாத்து அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னா, ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த தேன் பூச்சி இருக்குல்ல, மலராக போய் தேனெல்லாம் எடுக்கும். அது வாய்க்குள்ளே தான் அந்த தேனெல்லாம் வச்சு அது கொண்டாந்து ஒரு இடத்துல வாந்தி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தேனுன்னு சொல்லுவான். அப்போ அந்த தேனை சாமிக்கு சாத்து அப்படின்னு அர்த்தம்.
ஓ அப்படி, அப்போ இன்னொன்றுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறந்தவர்களின் பட்டாடையை சாத்து அப்படின்னு போட்டிருந்ததுங்க. இறந்தவர்கள் பட்டாடை சாத்துனா என்ன அர்த்தங்க அப்படின்னா, அட அது ஒன்றும் இல்லை, பட்டுப்பூச்சியெல்லாம் எல்லா பட்டுப்பூச்சியை கொண்டாத்தானே அதிலிருந்து நூல் தயாரிக்க முடியும். அதனால பட்டு துணியை சாத்து. ஓ சிவனுக்கு அதாவது ஒரு பிரச்சனை தீரணும்னா அப்போ அது இந்த எச்சில் பட்டதை சாத்து, வாந்தி பண்ணியதையே சாத்து, அதே மாதிரி இறந்தவர்களின் பட்டாடையை சாத்து அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ சிவனுக்கு சாத்துனா பால் அபிஷேகம் பண்ணு, அதே மாதிரி தேன் அபிஷேகம் பண்ணு, பட்டாடையை சாத்தி வணங்கு, உன்னுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது அர்த்தம். இதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல குருநார்கள்கிட்ட போய் நல்ல ஜோதிடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட போய் இந்த 100-200க்கு அங்கலப்பட்டு புஸ்தகத்தை வாங்கி படிக்காதீங்க. அவங்க சில விளக்கத்தோட பலன் சொல்லி தருவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போய் படிங்க அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் என்னை நம்பி என்னுடைய உரையை கேட்க அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பாடம் சொல்லி அதாவது என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நான் இப்போ ஒரு ஜாதகத்தை சில விளக்கத்தோடு உங்களுக்கு அவருக்கு திருமண காலம் எல்லாத்தையும் நான் சொல்லலான்னு இருக்கிறேன். இப்போ திருமண காலம், குழந்தை பேர், அது எப்படி ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். என்னுடைய அனுபவம் பலருக்கு பயன்படும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். இந்த ஜாதகருக்கு 36 வயதில் தான் திருமணம் நடந்தது. 36 வயது திருமணம் நடக்கிற வரைக்கும் ஏன் திருமணம் நடக்கலை, என்னுடைய விதியில் ஒவ்வொரு மேடைகளையும் சொல்லியிருக்கிறேன். அதாவது 9க்கு சம்பந்தப்பட்ட திசா புத்தியில் தான் திருமணம் நடக்கும், அப்படின்னு திசையில் தான் திருமணம் நடக்குன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இவர் சஷ்டி தீதியில் பிறந்திருக்காரு. சஷ்டி தீதியில் மேஷமும் சிம்மமும் திதிசூனியமான அந்த ஒரு சம்பவத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். 6, 8, 12 மறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிற. இப்போ நம்ம திருமண காலத்துக்கு வருவோம். இவர் பிறக்கும்போது ராகு திசை 3 வருஷம் 9 மாதம் 18 நாள். இப்போ ராகு திசை, ராகுக்கு அடுத்து யார் வருவா, குரு வருவாங்க. குரு ஒரு 16 சேர்த்துனோம்னா எவ்வளோ, 19 வயசு. 19 வயசில் திருமண காலம் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக சனி திசை வந்தது. சனி திசை ஒரு 19 வருஷம்னா அப்போ 38 வயசு. ஆனால் 36 வயசில் தான் இவருக்கு திருமணம் நடந்தது. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், படித்ததில் நம்ம என்ன பண்ணுறோம், 7ஆம் இடத்தை தான் எடுத்துக்கிறோம் திருமண காலம் அப்படின்னா. இல்லைங்க, திருமண காலத்துக்கு பிறகு கூட வர முதல்ல சில ஜாதகங்களை விளக்கத்தை சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு முதல்ல சொல்லணும். துருவ கணிதம் இல்லாமல் ஜாதகத்தை பார்த்தது அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இவர் தனுஷ லக்னம், அப்போ இவர் கூட பிறந்தவர் எத்தனை பேர் இருப்பார் அப்படின்னு நம்ம பாருங்கள். அப்போ திருமண காலத்தை அப்போ பேசிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் திருமணத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நான் சில விளக்கத்தை சொல்லிட்டு திருமண காலத்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜாதகருக்கு மூத்தவர் இருக்கிறா அப்படின்னு பாருங்கள். மூத்தவர்னா 11ஆம் இடம் தானே. 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குது, 11ஆம் அதிபதியே 11ஆம் இடத்தை எத்தனை கிரகங்கள் பார்க்குதுன்னு பாருங்கள். அப்போ இங்கே 2 கிரகம் இருக்குது, 2 கிரகம் பார்க்குது. அப்போ மொத்தம் இவர் கூட பிறந்தவர் 4 பேர். அப்போ ஜாதகரோட சேர்த்துனா 5 பேர். இவர் தான் கடைசி பிறப்பு. ஏன்னா 3ஆம் அதிபதியான சனி பகவான் நீசமாயிடுச்சு. அப்போ இவருக்கு கீழே இளைய பிறப்பு இல்லை. இவர் கூட பிறந்தவங்க 5 பேர். சரி, இவரோட மனைவி வரப்போகிற மனைவி கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். மனைவினா 7ஆம் இடம் தானே, அதையும் லக்னமாக வச்சுங்க. 7க்கு 11 எத்தனை கிரகம் இருக்குது, 2 கிரகம் இருக்குது. அப்போ மனைவிக்கு மூத்தவர்கள் 2 பேர். அப்போ இளையவர் இருக்குமா மனைவிக்கு கீழே அப்படின்னா, மனைவிக்கு கீழே 3ஆம் இடம்.
3ஆம் இடம் திதிசூனியமாக போச்சு, 3ல் கேது இருக்கு. அப்போ இவர் மனைவிக்கு இளையவர்கள் இல்லை, மனைவிக்கு மூத்தவர்கள் 2 பேர், மனைவியோட சேர்த்து மொத்தம் 3 பேர். அப்போ அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ஜாதகத்தை திருமண காலம் பார்க்குறோன்னா வரப்போகிற கணவனோ இல்லை மனைவியோ கூட பிறந்தவங்க இத்தனை பேர் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவரோட மனைவி கூட பிறந்தவங்க 3 பேர். சரி, மனைவி சொந்தத்தில் வருமா அசலில் வரும், அதாவது வெளியிருந்து வருமா, இதையும் பார்க்குறாங்க இல்லையா? அப்போ மனைவினா 7ஆம் இடம் தானே, சொந்தம்னு சொன்னால் லக்னத்துக்கு 4ஆம் இடம் தானே. அப்போ 4ஆம் அதிபதியான குரு வந்து எங்கே, அதாவது 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2லேயே உட்காந்துருக்கு. அந்த குரு அந்த 4ஆம் அதிபதியான குரு, உறவுக்காரங்கிற குரு போய் 7ஆம் இடத்தை பார்க்குது. அதனால உறவில் தான் திருமணம், இவர் அத்தை பிள்ளைய தான் திருமணம் பண்ணார். சரி, இது ஒன்று. இவர் படிச்சிருப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். படிப்புனா நிறைய கான்செப்டில் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது பாருங்கள், அதாவது 3, 4, 5 இதை மட்டுமே படிப்புக்கு எடுத்துக்கிறேன். 3ஆம் இடங்கிறது ஒரு 10th வரைக்கும், 4ஆம் இடங்கிறது ஒரு +2 வரைக்கும், 5ஆம் இடங்கிறது உயர்நிலை காலேஜ். 5ஆம் அதிபதியோடவோ 5லேயோ எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை டிகிரி அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். சரி, இவர் படிச்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தா, இப்போ 4ஆம் இடத்தை எடுத்துங்க. 4ஆம் அதிபதி போய் 4க்கு 8ல் போய் மறைஞ்சிருச்சு. இவர் உயர்கல்வி படிக்கல. சரி, +2வாவது படிச்சிருப்பாரா அப்படின்னா 4ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு. இவர் +2 கூட படிக்கல. சரி, ஒரு 10th படிச்சிருப்பாரா அப்படின்னா அதுவும் படிக்கல. இவருக்கு படிப்பு இல்லை. ஆனால் நம்ம 2ல் புதன் இருக்குது, படிப்பு அப்படின்னு 2ஆம் இடம், அது அடிப்படையில் எல்லாருமே அதாவது 2ஆம் இடத்தை வந்து படிப்பு அறிவு உள்ளவங்க தான் சாதாரணமாக. அதனால் 2ஆம் இடத்தை படிப்புக்கு நம்ம எடுத்துக்கிறதில்ல. என்ன 2ல் புதன் இருக்கிறதுனால வளவளன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் கிடைச்சா உடனே விட மாட்டாங்க. 4 பேர்த்திட்ட பேசியே 4 பேர்த்த பழக்கம் பண்ணிக்குவாங்க. இவரும் இந்த ஜாதகரும் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய பிரபலமான ஜோதிடர் தான். இவர் பேருன்னு சொல்கிறேன், இவர் பேர் தங்கவேல் ஜோதிடர். ஆனால் அவரோட அனுமதியோட தான் அவரோட ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். எதுக்காக இந்த ஜாதகத்தை போட்டோன்னா, திருமண காலமும் குழந்தை பேரும் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ பாருங்கள், 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 2லேயே இருக்கு. இவருக்கு திருமண காலம்னு சொல்லக்கூடிய சனி திசையில் திருமணம் நடந்தது. அது எப்படி சனி திசை நான் சொன்ன ரூல்ஸுக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. இந்த சனி பகவான் நீசமாயிருச்சு. அதுவும் செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவகத்தில் இருந்தால் அந்த பாவகம் நசியும் அப்படின்னு படிச்சிங்க, படிப்போட நிறுத்திங்க, அனுபவத்தில் பாருங்க எப்பவுமே. அதே போல் சனி செவ்வாய் பார்த்தாலும் அந்த இடம் கெடும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் செயல்பாட்டுக்கு வருதான்னு பாருங்க. இப்போ இந்த சனி பகவான் கேது சாரம் வாங்கி அந்த கேது 9ல் உட்கார்ந்ததுனால சனி திசையில் இவருக்கு திருமணம் நடந்தது. அதே சனி திசை, அதாவது ராகு புத்தியில் திருமணம் நடந்தது. அதாவது ராகு இங்கே போட்டா, ராகு இங்கே இருக்கா, அதாவது ராகு புத்தியில் திருமணம் நடந்தது. ராகு எப்படி நடக்கும் அப்படின்னா, 5ஆம் இடத்தை ராகு பார்த்ததுனால அந்த 9க்கு, அதாவது சனி சம்மந்தப்பட்டதுனால சனி திசையிலையுமே, ராகு 5க்கு சம்மந்தப்பட்டதுனால ராகு புத்தியிலையும் திருமணம் நடந்தது. அந்த லக்னாதிபதியான சூரியன் குருசாரம் வாங்கியதால சூரிய புத்தியில் திருமணம் நடந்தது. இப்போ குழந்தைக்கு வருவான். அதே போல் குழந்தை பேர் அப்படின்னா 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு. இதுதான் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அது எத்தனை ஜாதகத்துக்கு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்க, 5ஆம் இடம் குழந்தை அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ஜாதகத்தை பார்த்ததுமே 5ல் செவ்வாய் இருக்குது, அது அதே வேற சனி கூட சேர்ந்து இருக்குது, அதனால இவர் குழந்தை இருக்காது அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே போல் 2ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு, குடும்பஸ்தானம் அமையாது, இப்படியெல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதே போல் திதிசூனியத்தில் வேற இருக்குது 5ஆம் இடம், இவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி எடுக்கிறது இல்லைங்க. என்னுடைய புதிய கோணத்தின் வழியாக, அதாவது லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் ஒருத்தருக்கு குழந்தை. நான் 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறதில்ல, 5ஆம் அதிபதியை எடுத்துக்கிறதில்ல, குருவையும் எடுத்துக்கிறதில்ல. அப்போ புதிய ஒரு கோணத்தின் மூலியமாக தான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சனி பகவான் திசை நடக்குது. அந்த சனி பகவான லக்னாதிபதியான குருவை சனி பார்க்குது. அதனால இவருக்கு குழந்தை பேர் உண்டு. 1 இல்லை 2 குழந்தை இருக்குது. ஆனால் குடும்பஸ்தானத்தோட ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அதே போல் 7ஆம் இடம்னு நிறைய பேர் திருமண காலம்னா 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டால் தான் திசையில் தான் திருமணம், இல்லை புத்தியில் தான் திருமணம். நான் நினைக்கிறேன் 7ஆம் இடத்தை எடுக்கவே எடுக்காதீங்க. அது லைஃப் பார்ட்னர், அதாவது பார்ட்னர் அப்படிங்கிறது மட்டும்தான்.
அந்த பார்ட்னருங்கிறது புதன். அதாவது பொதுவாக ஒருத்தர் தொழிலுக்கு பார்ட்னர் போடலாமான்னா புதன் நல்லா இருந்தால் தான் பார்ட்னராக போட முடியும். அந்த புதன் பாருங்க லக்னத்துக்கு 2லயே இருக்கிறதுனால வரப்போகிற மனைவி நல்லா இருக்கும், குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டாதான் திருமணம் நடக்கும். அப்போ சனி பகவான் அந்த கேது சாரம் வாங்கி கேது போய் 9ல் உட்கார்ந்ததுனால தான் திருமணத்தை கொடுத்தது. வேற யாராவது 7ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டு திருமண காலத்தை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே போல் 36 வயசுல தான் திருமணம் நடந்தது. ஏன் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம்ல? அப்போ அந்த திசாநாதம் 9க்கு சம்பந்தப்பட்ட திசை வரும்போது தான் திருமணம் நடக்கும். ஒருத்தருக்கு சம்பந்தப்படலைன்னா திருமணம் இல்லை அப்படின்ட்டு போயிடணும், ஒரே வார்த்தையில்லைங்க. சரி, இன்னொரு ஜாதகத்தையும் போடுறேங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாயிக்குங்க. நமக்கு தெளிவாதே இல்லையோ இதை பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாயிக்கும் அப்படிங்கிறது தாங்க. இது ஒரு பெண் ஜாதகம். அதாவது 7ல் சனி இருந்தால் திருமணம் லேட்டாக நடக்கும் அப்படின்னு நான் படித்தேன். நீங்கள் படித்தது எப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு ஜாதகத்தை நம்ம சொல்லும் போது நிறைய விஷயங்கள் அதில் புரிபடும் அப்படிங்கிறக்காக சொல்ல வரேன். அதாவது இந்த காதல் திருமணம் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னா 5, 7 சம்மந்தப்பட்ட காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியில் சனியும் சம்மந்தப்பட்டாதான் காதல் திருமணம். இப்போ இந்த லக்னத்துக்கு பாருங்க, 5 கூடையவன் 1, 2, 3, 4, 5 கூடிய குரு, 6, 7 கூடிய சனி பகவான். அதாவது 5 கூடிய குரு, 7 கூடிய சனி பகவான். இந்த சனி பகவான் அந்த 5ஆம் அதிபதியான குருவை பார்க்கறதுனால காதல் திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதை விட குரு சந்திரன் சேர்ந்தாலும் காதல் திருமணம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி, அது அப்படி ஒரு விதத்தில் மட்டும் எடுத்தால் பத்தாது. இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை கணவன் ஸ்தானம்னு வச்சுங்க. இது கணவன் ஸ்தானம் லக்னம்னு வச்சுங்க. அப்போ இதுக்கு 5 கூடிய புதன், 7 கூடிய சூரியன், அது 2 சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. அது 2 சேர்ந்து இருந்தால் தான் காதல் திருமணம். அப்போ 2 பேருக்கு அதே போல் இருக்கணும். அதே போல் இருந்தால் தான் காதல் திருமணம். இங்கே பாருங்க, இங்கே புதன் இருக்கு, சூரியன் புதன், இது 2 சேர்ந்து இருக்குது. அதை சனி பார்க்குது. அப்போ இவருக்கு காதல் திருமணம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லலாம்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்தது 5, 7 சம்மந்தப்பட்ட காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் சனி சம்மந்தப்பட்டதான் காதல் திருமணம். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு 5, 7 சம்மந்தப்படணும். அது கூடவும் சனி சம்மந்தப்படணும். இது பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி அதையே மற்றவங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி கொடுக்குறேன், புரிஞ்சுக்குங்க. அதே போல் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் ரொம்ப லேட்டாக திருமணம் நடக்கும். இல்லைன்னு வயதான கணவர் வருவார். இப்படி தான் நம்ம படித்தோம். அதே போல் நான் என்னங்கிறேன், இந்த பெண்ணுக்கு திருமணம் எப்படி நடந்ததுன்னா, அதான் கேது திசையில நடந்தது. 21 வயசுல திருமணம் நடந்தது. கேது திசை சுக்கிர புத்தியில திருமணம் நடந்தது. இப்போ நம்ம ரூல்ஸ் திருமண காலத்துக்கு அந்த திருமண தேதியெல்லாம் எழுதுனேன். ஏன்னா இவங்க ஜாதகத்தை வெளியே நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதா. இருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு அனுபவத்துக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், ஜாதகத்தை மட்டும் பலன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறது தாங்க. இப்போ 7ல் சனி இருந்தாலும் இப்போ 21 வயசுலேயே திருமணம் நடந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம்னா 9க்கு சம்பந்தப்பட்ட திசை வந்தால் தான் திருமணம். இப்போ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துலையே கேது இருக்குது. இது பிறக்கும்போது சனி திசை, சனிக்கு அடுத்தது புதன் திசை, புதன் திசை முடிஞ்சதுமே கேது திசை ஆரம்பித்ததுமே கேது 9ல் இருந்ததுனால கேது திசையில் திருமணத்தை கொடுத்தது. 5 கூடிய குருவை, அந்த 5 கூடிய குரு சுக்கிரனை பார்த்தது, சுக்கிர புத்தியிலேயே திருமணத்தை கொடுத்தது. இதில் என்ன ஒரு கொடுமைனா, ஒரு திருமணம் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, எந்த நூலிலும் இருக்காது, எந்த ஆசானும் சொல்லி தந்ததா எனக்கு தெரியல. அதாவது பிரிவு ஜாதகம்னா எந்த கிரகம் எங்கே வேணாலும் போகுது, அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. அந்த திசாநாதன் 4, 7, 8, 10, 12 இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். இப்போ பாருங்க, இந்த 7ஆம் அதிபதி சாரம் கொடுத்தவன் போய் 12, அதாவது வீடு கொடுத்தவன் போய் 12 உட்காந்துட்டான். ஆனால் கேதுக்கு வீடு கிடையாது. அதனால அது போய் 12 உட்கார்ந்ததுனால அந்த திருமணம் பிரிவை கொடுத்துருச்சு. இதில் பிரிவு கொடுத்தது மட்டும் அது ஒரு எவ்வளோ பெரிய வருத்தம். இதை விட இன்னொரு வருத்தம் என்ன தெரியுங்களா, ஒரு குழந்தையை கொடுத்துட்டு பிரிவு கொடுத்தா அதை விட ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்கும். பாருங்கள், இந்த பெண்ணுக்கு குழந்தை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆம் இடம் தானே எடுத்துக்குவோம். 5ஆம் அதிபதி 5க்கு 12க்கு போயிடுச்சு.
அதே போல் 5ஆம் அதிபதி சாரத்தை நான் போடலை, நீங்களே இதை வச்சு நீங்கள் சாரத்தை பார்த்துங்க. ஆனால் 5ஆம் இடத்தை நான் எடுக்கிறதே இல்லை. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் குழந்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கேது திசையில் லக்னாதிபதி கூட சூரியன் சேர்ந்ததுனால இந்த கேது திசையிலேயே குழந்தை கொடுத்தது. அதாவது கேது திசை சூரிய புத்தியில் குழந்தை கொடுத்தது. குழந்தை கொடுத்து சந்திர புத்தியில் அது பிரிவை கொடுத்துச்சு. 12 கூடிய சந்திரன் போய் இங்கே நீசம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது 4ஆம் அதிபதி நீசம் அப்படின்னு எடுத்துக்குவீங்க. நீச்ச பரிவர்த்தனையாக இருந்தாலுமே அந்த சந்திர புத்தி வரும்போது அது பிரிவை கொடுத்துருச்சு. அதனால் நம்ம ஜாதகத்தை ஒரு பொருத்தம் பார்க்கும்போதோ ஜாதக பலன் பார்க்கும்போது இந்த ஜாதகருடைய திருமண காலம் எப்படி இருக்கு, அதாவது பிரிவை கொடுக்குமா, அப்படியே கொடுத்தாலும் ஒரு குழந்தை கொடுத்து பிரிவை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு ஜாதகத்தை எடுக்கணும், பலன் சொல்லணும். அப்படி பலன் சொல்லும் போது தான் மற்றவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்ம மேலே நம்பிக்கைங்கிறத விட நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்த பிரசாதம் அதை வச்சு தான் பலருக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு நம்ம ஆணவம் இல்லாமல் பொறுமையாக நம்ம பலனை சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம பேரும் புகழும் நல்லா இருக்கு, நம்மனால 10 பேர் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க. அதே போல் சனி 7ல் இருந்தால் திருமணம் லேட்டாகுன்னு சொல்லாதீங்க. லேட்டாகிற ஜாதகமும் நம்மகிட்ட இருக்குது. சனி 7ல் இருந்து லேட்டானதுன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த பொண்ணுக்கு 21 வயசுலேயே திருமணத்தை கொடுத்ததுல சனி 7ல் உட்காந்தாலுமே அதுக்காக இந்த இதை போட்டிருந்தேன். சரி, இன்னும் நம்ம ஜாதகத்தை எழுதியிருந்தா சரி, இன்னொரு ஜாதகம் போடுறேன். இன்னொரு ஜாதகம் சுபரிசியமான ஜாதகம், அதையும் ஒன்று போட்டு உங்களுக்கு புரிய வச்சிடலான்னு பார்க்குறேன். அதாவது வந்ததுக்கு இந்த மேடைக்கு வந்ததுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு நல்ல விஷயமா ஒரு 4 விஷயம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து வராங்க. அந்த 4 விஷயத்துக்கு நல்ல விஷயமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 4 கருத்தாவது நல்ல கருத்தாக கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு பயனுள்ளதாக சில கருத்துக்களை சொல்றதுக்காக தான் இந்த கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. இந்த கருத்தரங்கத்தில் நம்ம சொல்லித்தரதை வச்சு அவங்க 10 பேருக்கு வழிகாட்டணும். இது ஒரு ஆணி ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு எப்படி ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. ஜாதகத்துக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவர் ஒரு ஜோதிடர் தாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பிரபலமான ஜோதிடர். சில ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஜோதிடராக உருவாக்கிட்டு இருக்கிறார். இவர் ஒரு பெரிய ஜோதிடர். ஆனால் ஜோதிடத்தை பற்றி நான் மற்றவங்க அந்த ஜோதிடரை பற்றி குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாடமாக எடுத்து மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சரி, இவர் மிதுன லக்னம். இப்போ இந்த ஒரு ஜாதகத்தை முதல்ல எடுத்ததுமே அவர் படிச்சிருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை, வேண்டாம், முதல்ல கூட பிறந்திருக்கிறாங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்ப்போம். இப்போ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. சனி பகவான் நீச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் 11ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. 3 பேர் இருக்கா. அப்போ இவருக்கு மூத்தவங்க 3 பேர் அப்படின்னு எடுத்துங்க. சரி, இளையவங்க இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இளையந்து 3ஆம் அதிபதி கேந்திரம் மாரி 4ல் தான் இருக்குது. 3க்கு 2ல் தான் இருக்கு. அதனால இந்த 3ஆம் இடத்துலயும் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. 3 கிரகம் இருக்கு. அப்ப இந்த 3 சேர்த்துனா 6. இவரு கூட பிறந்தவங்க 6 பேர். இப்படி கூட எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதி சூரியன். சூரியனோட எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க.
கேது ஒன்று இருக்குது, சூரியன் ஒன்று இருக்குது. கேதுன்னா 5ன்னு அர்த்தம். அப்போ கேது 5, சூரியன் 1 6. அப்போ இவர் கூட பிறந்தவங்க 6 பேர் அப்படின்னு எடுத்துங்க. அதே போல் இவருக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னா, இதை விட லக்னாதிபதி போய் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 5ஆம் இடங்கிறது தெய்வத்தை குறிக்கும், குலதெய்வத்தை குறிக்கும், குழந்தைகளை குறிக்கும். அப்போ இவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பூராமே அது மேலேயே நோக்கமாக இருக்கு. இப்போ அதே லக்னாதிபதி 7ல் உட்கார்ந்துருந்தா நண்பர்களோட சுற்றிட்டு இருக்கலாம், இல்லை மனைவி கூட அரவணைச்சு சுற்றிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமாக இருக்கும். அதே 10ஆம் இடத்துல உட்காந்தா எப்போ பார்த்தா தொழில் மேல சிந்தனையும் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல அதையும் பாருங்க. சரி, இப்போ இவருக்கு திருமண காலத்துக்கு வருவான். இவர் அரேஞ்ச்மெண்ட் திருமணமா காதல் திருமணமா? இதை சாதாரணமாக பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 5 7 சம்மந்தப்பட்ட காதல் திருமணங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ நான் இதில் என்ன சில விஷயங்கள் சொல்ல வரேன்னா பொறுமையாக கேட்டு பாருங்க. இப்போ 5ஆம் அதிபதி சுக்கிரன், 7ஆம் அதிபதி குரு. ஆனால் அந்த குரு போய் 3ஆம் இடத்துல இருக்குது. இவருக்கு எப்படி காதல் திருமணம் வரும் அப்படின்னு எளிமையாக சொல்லிடுவீங்க. அப்படி இல்லை, இந்த குரு சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு. அப்போ 5 7 தொடர்பாயிருச்சா? இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குதா? அதனால இவர் காதல் திருமணம்னு சொல்லாமா? இவருக்கு சொன்ன பத்தாதுல்ல, இவர் வரப்போற மனைவிக்கும் அதே காதல் திருமணம் இருக்குதான்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப மனைவின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் தானே, இதையும் லக்னமா வச்சுக்கோங்க. இதுக்கு 5 கூடிய செவ்வாய், 7 கூடிய புதன். அந்த செவ்வாயும் புதனும் எங்கே உட்காந்துருக்குன்னு பாருங்க. அந்த செவ்வாயும் அந்த புதனோட சுக்கிரனோட சாரத்திலேயே உட்காந்துருக்கு. செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கு? கேது சாரம் வாங்கியிருக்கு. அசுவனி. இந்த புதன் பலமா இருக்கு. அதாவது சித்திரை செவ்வாய் சாரம். அந்த இந்த மனைவிங்கிறதுக்கு 7 கூடிய புதன், 5 கூடிய செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கு புதன். அப்போ 5 7 அதுக்கு தொடர்பு வந்துருச்சா? அதையும் சனி பகவான் பார்க்குதா? அப்போ வரப்போகிற மனைவி காதல் மனைவியாக தான் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லாமல்ல. சரி, இவருக்கு தான் காதல் திருமணம் அப்படின்னு நடக்குன்னா இவங்க அண்ணனுக்கு எப்படி திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ணன்னா 11ஆம் இடமா? அந்த 11ஆம் அதிபதியை தூக்கி இங்கே வச்சுங்க. அதாவது செவ்வாய் இங்கே இருக்குதான். செவ்வாய்க்கு 5க்கு 7 கூடையவன், 5 கூடிய குரு, 7 கூடிய சனி பகவான். இது எப்படி சம்மந்தப்படுதுன்னு பாருங்க. இந்த சனி குரு என்ன சாரம் வாங்கியிருக்கீங்க? சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு. சாரம் வாங்கின சுக்கிரனை இது பார்க்குது. நீங்கள் இப்படியே எடுத்தீங்கனால 2 4 5 கூடிய சூரியன், 6 7 கூடிய சுக்கிரன். எதுலையோ பார்த்தேன், எங்கே மிஸ் ஆயிடுச்சா? 5 கூடிய சூரியன் கார்த்திகை நட்சத்திரம். சரி, இதில் இவர் காதல் திருமணம் அப்படின்னு எடுத்தோம். சரி, இவங்க 9ஆம் இடம்னா அப்பான்னு எடுத்துக்கங்க. அப்பா போய் கேது, ஆமாம். சரி, அது விடுங்க. அதை அப்பானா 9ஆம் இடம். அந்த அப்பாங்கிறது சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு நேரில் எத்தனை கிரகம் இருக்கு? 2 கிரகம் இருக்கு. அப்போ அப்பாவுக்கு இருதாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இவருக்கு திருமண காலம் வரணும். இவருக்கு 95 தான், இவர் 68 பிறந்தவர். 95 தான் திருமணம் நடந்தது. ஆனால் ராகு திசை குரு புத்தியில தான் திருமணம் நடந்தது. இப்போ ராகு எப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும் அப்படின்னு பார்ப்பீங்க. ராகு சனி சாரம் வாங்கியிருக்கு, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கு. அதனால இந்த ராகு திசையில திருமணத்தை கொடுத்தது. 5 கூடியவன் சாரத்திலேயே குரு உட்கார்ந்தனால குரு புத்தியில திருமணம் நடந்தது. இது போலதான் திருமண காலத்துக்கு 5 7 எடுத்துங்க. ஒரு ஜாதகத்தை எடுக்கும் போதே நம்ம அந்த படிப்பு இருக்குதா? இப்ப பாரு, 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி போய் 5க்கு உட்கார்ந்தாலும் அந்த 5ல் உட்கார்ந்த அந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா அது சித்திரை ராகு சாரம் வாங்கியிருக்குது. அதனால இவர் படிக்கல, அதாவது +2 கூட படிக்கல, அதாவது 10th படிக்கல. அதே போல இவருக்கு சொந்த வீடு இருக்குமா அப்படின்னா செவ்வாய், அதாவது 4ஆம் அதிபதி 5ல் இருக்குது. அப்ப இவருக்கு சொந்த வீடு இருக்கு. ஆனா 4ல் கேது இருந்தாவே 40 வயசுக்கு மேலதான் வீடு அமையும். 4ஆம் இடத்துக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட மாடி வீடு அமையும். இது என்னுடைய ஆராய்ச்சியில், அதாவது 4ஆம் அதிபதியுடன் சூரியன் சம்பந்தப்பட்டாலும் 4ஆம் அதிபதியின் சாரத்தில் சூரியன் இருந்தாலும் சரி,
ஏதாவது ஒரு வகையில் நாளுக்கு சூரியன் சம்மந்தப்பட்ட மாடி வீடு, சூரியன் சம்மந்தப்படவுடைய பள்ளினா ஓட்டு வீடு அப்படின்ட்டு போங்க. அதே மாதிரி நாளில் கேது இருக்கிறதுனால வீடு இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. 40 வயசுக்கு மேலே அவருக்கு அருமையான வீடு அமைஞ்சது, அதை வீடு கட்டி நல்லா இருக்காரு. அவருக்கு 2 குழந்தைகள். அந்த குழந்தையும் அதே ராகு திசை சனி புத்தியில் தான் குழந்தை பேரும் கொடுத்தது. அந்த ராகு எப்படி 5ஆம் இடத்துக்கு எப்படி சம்மந்தப்பட்டது அப்படின்னு பாருங்க. 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படல, 5ஆம் அதிபதியை பார்க்கல, 5ஆம் அதிபதி கூடலாம் சேரலை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், லக்னத்துக்கு சம்மந்தப்படணும் அப்படின்னு சொன்னேன். இந்த ராகு கேதுகளுக்கு வீடு இல்லாதனால இந்த ராகு வந்து சனிச்சாரம் வாங்கி அந்த சனி பகவான் லக்னாதிபதியான புதனை பார்த்ததுனால குழந்தை பேரை கொடுத்தது. இப்படித்தான் பலன் எடுத்துக்கணும். அதனால நம்மகிட்ட படிக்கிறவங்க வரும்போது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் மேடையில் அவ்வளவு நம்மளுக்கு பேசல, கொஞ்சம் திக்கி தடமாரி தான் வரேன். சரி, இது வரைக்கும் என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெளிவாக கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன். சரி. திருமணத்தை பற்றி மிக அற்புதமான தகவல்களை நமக்கு கொடுத்த கோவை துரைசாமி ஐயா அவர்களுக்கு திருசக்தி ஜோதிட ஆய்வு சார்பாக நன்றிகள். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்புகள் செய்யப்படுகிறது.